ஆர்சிசிபின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பம்ப் வச்சிருக்கோம். ஒரு பைப் வழியா தண்ணி ஒரு 10 லிட்டர் தண்ணி அனுப்புறோம். இன்னொரு பைப் வழியா அந்த 10 லிட்டர் தண்ணி நம்ம கிட்ட திரும்பி வருது. இந்த தண்ணி அனுப்புற இடத்துலயும் தண்ணி திரும்ப வர்ற இடத்துலயும் 2 சென்சாரை போடுறோம். இந்த சென்சாரோட வேலை என்ன அப்படின்னா 10 லிட்டர் தண்ணி போயிட்டு கரெக்டா 10 லிட்டர் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா தண்ணியை தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கும். ஆனா இப்ப நமக்கு திரும்பி வரும்போது 9 லிட்டர் தண்ணி தான் வருதுன்னு வச்சு இந்த சென்சார் தண்ணி அனுப்புறதை நிறுத்திடும். நீங்க எத்தனை முறை நீங்க ஆன் பண்ணி ட்ரை பண்ணாலுமே அது தண்ணியை அனுப்பாது. ஏன் அப்படின்னா இந்த சென்சாரோட வேலை 10 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் தண்ணி திரும்பி வரணும். அப்படி வரலன்னா அது தண்ணியை அனுப்பாது. இதுதான் இந்த சென்சாரோட முக்கியமான வேலை. அது ஏன் தண்ணி அனுப்பல அப்படின்னா அந்த இடத்துல 1/2 லிட்டர் தண்ணி எங்கேயோ லீக்கேஜா இருக்குது அப்படிங்கறத அது கண்டுபிடிச்சிருச்சு. அதனால அது தண்ணியை திரும்ப அனுப்பவே மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பிளம்பரை வச்சு செக் பண்ணி தண்ணி எங்க லீக்கேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை அரெஸ்ட் பண்ணதான் நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப இந்த இடத்துல 1/2 லிட்டர் தண்ணியே சென்ஸ் பண்ற அந்த சென்சாரை தூக்கிட்டு 1 லிட்டர் தண்ணி லீக்கேஜ் இருந்தா மட்டும் சென்ஸ் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி ஒரு சென்சாரை அந்த இடத்துல நம்ம போடுறோம்னு வச்சுப்போம். அப்ப இந்த சென்சார் என்ன பண்ணும்? 1 லிட்டர் தண்ணி ஷார்டேஜ் வந்தா மட்டும்தான் இந்த சென்சார் தண்ணி அனுப்புறதை நிறுத்தும். அப்ப தொடர்ந்து இந்த 10 லிட்டர் தண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கும். திரும்ப நமக்கு 9 லிட்டர் கிடைக்கிறதுனால இது 9 லிட்டர் கிடைச்சாலுமே தண்ணி அனுப்பிட்டே தான் இருக்கும். ஆனா 9 லிட்டர் தண்ணி திரும்பி வருது. அப்ப இந்த சென்சார் அதை இக்னோர் பண்ணிடும். திரும்ப தண்ணி அனுப்பிட்டே இருக்கும். அப்ப அந்த 1/2 லிட்டர் தண்ணி திரும்ப ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆயிட்டே தான் இருக்கும். நாம என்ன பண்ணிருக்கணும்? அந்த 1/2 லிட்டர் தண்ணி எங்க லீக்கேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அதுக்கு பதிலா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த சென்சார் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு சென்சாரையே நம்ம மாத்திட்டோம். இந்த செக்யூரிட்டியோட கண் பார்வைக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி வேஸ்டேஜ் ஆகிறது மட்டும்தான் இந்த செக்யூரிட்டியோட கண் பார்வைக்கு தெரியும். அப்ப அந்த 1/2 லிட்டர் தண்ணி வேஸ்டேஜ் ஆகிறத பத்தி இந்த செக்யூரிட்டி கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப இந்த செக்யூரிட்டி நமக்கு ரிப்போர்ட் பண்றாரு, எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாரு. அதை நம்பி நம்மளும் ஓகே எல்லாமே ஓகே தான் அப்படின்னு நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா அந்த இடத்துல 1/2 லிட்டர் தண்ணி வேஸ்டேஜ் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த வேஸ்டேஜ் ஆகிற தண்ணி என்ன பண்ணும்? நம்ம பில்டிங்கை மொத்தமா நாசம் பண்ணிடும். நமக்கே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணல அப்படின்னா இந்த லீக்கேஜ் வாட்டர் நம்ம பில்டிங் மொத்தத்தையுமே நாசம் பண்ணிடும். இதே விஷயம்தான் எலக்ட்ரிசிட்டிலையும் நடக்குது.